ஹாய் வணக்கம். நான் உங்கள் நண்பன் த கிரிட்டிக் விஜய். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அஜித் நடிப்பில் வெளியாகி இருக்கும் குட் பேட் அக்லி படத்தோட ரிவ்யூ. ஒரு ஊரில் கஞ்சா அடிச்சுட்டு மரத்தடியில் உட்காந்து சீட்டு விளையாடுற கும்பல் ஒன்று இருந்துச்சு. அதே ஊரில் கள்ளச்சாரை விற்கிற ஒரு கள்ளச்சாரை வியாபாரி இருந்தான். இந்த கஞ்சா அடிக்கிற கும்பலில் அந்த கள்ளச்சாரை வியாபாரத்துக்கு சரக்கு வாங்கி அடிச்சுட்டு கிக்கே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அந்த வியாபாரிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போது அவன்கிட்ட ஒரு சிங்கம் சிக்கிச்சு. அது கரெக்டு சிங்கம்னாலும் கொஞ்சம் கம்பீரமான சிங்கம் தான். இப்போ அந்த கள்ளச்சாரை வியாபாரி அந்த சிங்கத்துக்கிட்ட போய் சிங்கம் இந்த கள்ளச்சாரையை விற்கிறேன், இதை குடிச்சிட்டு யாருமே இதில் கிக்கே இல்லைன்னு சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டானா. அப்போ அதுக்கு சிங்கம் ஒரு ஐடியா பண்ணிச்சான். என்ன பண்ணிச்சுன்னா, அதோட கோமியத்தை ஒரு பாட்டிலில் பிடிச்சி கள்ளச்சாரை வியாபாரிகிட்ட கொடுத்து இதை கலந்து கூடு என்ன ஆகுது பாரு அப்படின்னானா. உடனே அந்த வியாபாரியும் சிங்கத்தோட கோமியத்தை எடுத்துகிட்டு கள்ளச்சாரியத்தில் கலந்து மிக்ஸ் பண்ணி அந்த கஞ்சா அடிக்கிற கும்பலுக்கு கொடுத்தானா. அதை குச்சிட்டு அந்த கும்பல் ஆஹா ஓஹோ ஐயோ இது மாதிரி கிக்கு எதுலேயுமே வந்ததில்லை அப்படின்னு ஒரே ஆனந்தமாயிட்டாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க குடிச்சிலே இது மாதிரி கிக்கான சரக்கு வேறு எதுவுமே இல்லைன்னு சொன்னப்போ அந்த கரடி சிங்கம் தலையில் அடிச்சுட்டு சிரிச்சிச்சான். இப்போ நான் சொன்ன கதைக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் இந்த கதைக்கும் இந்த படத்துக்கு சம்மந்தம் இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு கம்பெனி பொறுப்பு இல்லை. சரி, படத்தோட கதைக்கு வருவோம். அஜித்தோட உண்மையான பேர் ரெட். அவர் மதுரையில் தாதாவாக இருக்கார். மதுரையில் ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணிட்டு தலைமறைவாக இருக்கிறதுக்காக கேம் ஆஃப் த்ரோன்ஸில் வர வெஸ்ட் ரோஸ்க்கு போகிறாரு. அங்கே டெனரிஸ் டர்கரியன் கிட்ட வேலை கிட்ட போக ட்ராகன்லாம் பார்த்துக்கிற வேலையை பாருப்பான்னு சொல்கிறாங்க கலிசி. அதனால தான் அவர் பேர் ரெட் ட்ராகன். அந்த நேரம் பார்த்து ஐபிஎல் ஆக்ஷன் நடக்குது. அவர் சிஎஸ்கே டீமில் செலக்ட் ஆகிறாரு. தன்னோட பேர் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தன்னோட பேரை அன்ஷுல் கம்போஜர் பேரை மாற்றிக்கிட்டு சிஎஸ்கே டீமில் சேர்ந்துறாரு. அதனால தான் அவர் பேர் ஏகே. அப்படி ஐபிஎல் நடக்கும்போது நிறைய பெட்டிங் நடக்க தெரிஞ்சு அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு போலீஸாக மாதிரி அப்படியே ஏமாற்றி பணம் சம்பாதிச்சிடறாரு. கிரிக்கெட் பெட்டிங்கில் வந்த பணத்தை ராயபுரம் பிரிட்ஜு கீழே உட்காந்து மங்காத்தா விளையாடும் போது சம்பாதிச்ச பணத்தை லாஸ் பண்ணிடுறாரு. அப்படி ராயபுரம் பிரிட்ஜு கீழே மங்காத்தா விளையாடும் போது த்ரிஷா மீட் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிறாரு. ஐபிஎல்ல சம்பாதிச்ச பணத்தை அர்ஜுன் அசர்பைஜானில் ட்ரக்கில் வச்சு கடத்தும் போது அதை அஜித் கண்டுபிடிச்சி அவரோட சண்டை போடுறாரு. இதனால் கோமான அர்ஜுன் அஜித்தோட ஒய்ஃப் த்ரிஷாவை கிட்னாப் பண்ணுறாரு. அப்படி த்ரிஷாவை காப்பாற்றுறாரு. அவங்களுக்கு ஒரு பையனும் பிறக்கிறான். ஷாருக் கான் அசோகராக இருந்த காலத்திலேருந்து அஜித்தும் ஷாருக் கானும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஷாருக் கான் பையனும் அஜித் பையனும் ஃப்ரெண்ட்ஸு. ஷாருக் கான் பையன் ட்ரக் கேஸில் மாட்ட, அதனால் அஜித்தோட பையனும் ட்ரக் கேஸில் மாட்டார். இதுக்கு காரணம் யார்? கமல்ஹாசன். ஏன்னா அவருக்கும் ரோலக்ஸ்க்கும் பிரச்சனை. அதனால் அர்ஜுன் தாஸ் அமெரிக்கா ஓடி போகிறாரு. அமெரிக்கா போன அர்ஜுன் தாஸ் அங்கேயும் போதை மருந்து விற்று பயங்கரமாக சம்பாதிக்கிறாரு. அர்ஜுன் தாஸ் போதை மருந்து விற்று பெரிய ஆளாக போலீஸும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுது. இதனால் அஜித் அமெரிக்கா போகிறாரு. அமெரிக்கா போய் ட்ரம்ப்பை பிரசிடெண்ட் ஆகிக்கிறாரு. ட்ரம்ப்பை பிரசிடெண்ட் ஆனதுக்கப்புறம் ட்ரம்ப் என்ன பண்ணுறாருன்னா போதை மருந்துக்கெல்லாம் 125% டேக்ஸ் போடுறாரு. இதனால் கடுப்பான அர்ஜுன் தாஸ் அஜித் பையனை ட்ரக் கேஸில் மாட்டி விட்டுறாரு. தன்னோட பையனை அஜித் காப்பாற்றினாரா இல்லையாங்கிறது தான் படத்தோட கதை. இந்த கதையை சொல்லும்போது உங்களுக்கு எந்த ஒரு கோபமும் வரல, எந்த ஒரு கேள்வியும் வரல, எந்த விதமான லாஜிக்கல் கொஷின்ஸும் வரல, ரொம்ப ஜாலியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணினா கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். என்னது, ட்ரம்ப்பை அஜித் பிரசிடெண்ட் ஆக்குனாரா? அப்படிலாம் கேட்காதீங்க. அதெல்லாம் அஜித்துக்கு சாதாரண விஷயம். படத்தில் பாருங்கள், அஜித்தால் முடியாத விஷயமே இல்லை. ஒரு சீனில் நிலாவுக்கு அனுப்பின சந்திராயன் ராக்கெட்டில் ஒரு பிரச்சனை வருது. அஜித் இங்கேருந்தே கார் எடுத்துகிட்டு போய் நிலாவில் இறங்கி சந்திராயன் ராக்கெட்டை சரி பண்ணிட்டு வராரு. இதெல்லாம் படத்தில் நிறைய பேர் விதவிதமாக சொல்லுவாங்க. அஜித்தால் முடியாத விஷயமே இல்லை. இவனா இந்த படத்தை கிண்டல் பண்ணி தான் பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் உண்மையை சொல்லட்டுமா, அஜித் இந்தியாவில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சார்மிங், மோஸ்ட் அட்ராக்டிவ், மோஸ்ட் ஹேண்ட்ஸம் ஹீரோ. இப்போ கூட ஹாலிவுட்டில் ஒரு இந்தியன் பிஸ்னஸ்மேன் மாதிரி காட்டணுன்னா அதுக்கு அஜித்தை கொண்டு போய் நடிக்க வச்சிங்கன்னா அப்படியே சூட் ஆவார். அந்தளவுக்கு ஒரு கிளாஸ் பர்சனாலிட்டி. ஃபேன் பாய் சம்பவங்கிற பேரில் அஜித்தை கேவலப்படுத்திருக்காங்க இந்த படத்தில். ஜென்டில்மேன்னு பேர் எடுத்தவரை கெட்ட வார்த்தைலாம் பேச வச்சு அவமானப்படுத்தியிருக்காங்க இந்த படத்தில். சிம்பிளாக சொல்லட்டுமா, அஜித் ஒரு AK-47 துப்பாக்கி மாதிரி. ஆனால் அவரை ஷேவிங் பண்ணுற பிளேடு மாதிரி யூஸ் பண்ணி அவரோட ஸ்டாண்டர்டையே காலி பண்ணியிருக்காங்க. இனிமேல் அஜித்து ஷூலேஸ் கட்டி விட்டார், க்யூவில் நின்னார், எவ்வளோ ரெஸ்பெக்டாக நடந்துக்கிறாரு, எவ்வளோ பெரிய ஜென்டில்மேன் தெரியுமா அப்படின்லாம் சோஷியல் மீடியாவில் வீடியோ வந்தால் செம்ம காமெடியாக இருக்காது? அஜித் ஃபேன்ஸுக்காக ஆதிக் ரவிச்சந்திரன் படத்தை செதுக்கியிருக்காரு. உலகத்திலேயே பெஸ்ட்டு ஆக்ட்ரஸ் சன்னி லியோன் தான்.
அந்த ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா உலகத்திலே பெஸ்ட்டு டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் தான். நிறைய அஜித் ஃபேன்ஸ் என்ன சொன்னாங்கன்னா இது ஒன்லி அஜித் ஃபேன்ஸ்க்காக எடுக்கப்பட்ட படமா, மற்றவங்களாம் பார்க்க வேணாமா, அதாவது ஒன்லி ஃபேன் ஷோ. ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு இருக்க டேலண்ட்டுக்கு அவர் கூடிய சீக்கிரமே ஹாலிவுட்டில் போய் மியா கலீஃபாவை வச்சு ஒரு நல்ல ஒன்லி ஃபேன் ஷோ படம் எடுப்பார். அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி டைரக்டர் ஆதிக். ஹேட்ஸ் ஆஃப் சார். ஆதிக் மாசுங்கிறது சும்மா அவர் யார் தெரியுமா, அவர் என்ன கீச்சார் தெரியுமா, அவர் என்ன கரெக்ட்னார் தெரியுமான்னு சும்மா வாயில் வட சுடுறதில்லை. மாசுங்கிறது தீனா படத்தில் ஒவ்வொரு பொருளாக வெளியே எடுத்து ஹீரோயின் முன்னாடி வைக்கும்போது வில்லனுங்க மிரளுவானுங்க தெரியுமா, அதுதான் மாசு. சும்மா எப்போ பாரு ஃபேன்ஸ்க்காக படம் எடுக்கிறோம் ஃபேன்ஸ்க்காக படம் எடுக்கிறோம் ஊத்துறானுங்க. குப்பையை எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி கொடுத்தாலும் அது குப்பை தான். உங்களை என்ன உலக சினிமாவை எடுக்க சொல்கிறோம், ஒரு டீசெண்டான என்டர்டெய்னிங் மூவி இதை கொடுக்க தெரில. கேட்டால் ஃபேன் பாய் சம்பவம் பெருமை வேறு. இந்த படத்தை பார்த்தா தலைவலி கன்ஃபார்ம். 2 தலைவலி டேப்லெட் கையில் வச்சுக்கிட்டு தான் இந்த படம் பார்க்கணும். அந்த அளவுக்கு கொடுமையாக இருக்குது இந்த படம். தலைன்னு பேர் வாங்கின 2 பேருக்குமே நேரம் சரியில்லை போல். அதில் முக்கியமாக குட்டாக இருந்த அஜித்தை பேடாக காட்டுன்னு ட்ரை பண்ணி ரொம்ப அக்லியாக காட்டியிருக்காங்க. அஜித் பார்க்காத தோல்வியே இல்லை. தன்னோட படம் ஜெயிக்கணுங்கிறதுக்காக தன்னோட தரத்தை இவ்வளோ தூரம் கீழே இருக்கணுமா? டாஸ்மாகில் கூட தான் கூட்டம் கூடுது, அதுக்காக குடிக்கிறது நல்ல விஷயம்னு சொல்லிட முடியுமா? அஜித்துக்கு வெறும் யங்ஸ்டர்ஸ் மட்டும் தான் ஃபேன்ஸ் இருக்காங்களா? லேடி ஃபேன்ஸ் இல்லையா? என் ஃபேமிலி ஆடியன்ஸ் இல்லையா? இந்த படத்தை ஃபேமிலி ஆடியன்ஸோடு உட்காந்து பார்க்க முடியுமா? அவ்வளோ கெட்ட வார்த்தைங்க. லியோ படத்தில் விஜய் ஒரு கெட்ட வார்த்தை பேசுனான்னு சொல்லிட்டு அவ்வளோ சண்டை போட்டாங்க. அதே கெட்ட வார்த்தை இந்த படத்தில் த்ரிஷா யூஸ் பண்ணுறாங்க. ஒரு குடும்பம் தன் பிள்ளை குட்டிகளோட இந்த படத்தை தேட்டரில் உட்காந்து கொஞ்சமாச்சும் பார்க்க முடியுமா? தேட்டரை விட்டுருங்க, நாளைக்கு டிவியில் வருது இந்த மாதிரி படம்லாம், பார்க்க முடியுமா? அஜித் மாதிரி இத்தனை வருஷமாக சினிமாவில் இருக்க ஒரு பெரிய ஸ்டாரு ஆத்தா அம்மானு கெட்ட வார்த்தை பேசி தான் படத்தை ஓட வைப்பார்னா இதை விட மோசமான நிலைமை எந்த ஆக்டருக்கும் வரக்கூடாது. அஜித்தை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது. ஃபைனலி நிறைய பெட் லவர்ஸ் இருக்காங்க. டாக்ஸை எங்கே பார்த்தாலும் கையில் எடுத்து கொஞ்சுவாங்க. ஸோ டாக் ஷிட்டை கையில் தொடுறது அவங்களோட சாய்ஸ். நான் பெட் லவர்லாம் இல்லை, நான் டாக்ஸே கையில் தொட மாட்டேன்னு சொன்னாலோ, நான் பெட் லவர் தான் அதுக்காக டாக் ஷிட்டெல்லாம் கையில் தொட மாட்டேன்னு சொன்னாலோ அது உங்கள் சாய்ஸ். அதே மாதிரி இந்த படத்தை பார்க்குறதும் உங்கள் சாய்ஸ். உங்களுக்கே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்ட்டு. இந்த படம் பார்க்கணும் முடிவு பண்ணிங்கன்னா 3 நாள் இந்த ஃபேன்ஸ் சொல்கிற ரிவ்யூலாம் கேட்காதீங்க, நியூட்ரல் ஆடியன்ஸ் சொல்கிறத கேளுங்க. நான் நியூட்ரல் ஆடியன்ஸ், எனக்கு இந்த படம் சுத்தமாக பிடிக்கல. இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் தி கிரிட்டிக் விஜய். பாய்.